ஆமா, சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அர்ஜுன் இரு, அம்மா உனக்கு அடுத்து ஊத்தி எடுத்துட்டு வரேன். சரி ஓகேம்மா. என்ன பவி, ஸ்பெஷலா ஆம்லெட்லாம் வருது? ஜோதி, அர்ஜுனுக்கு ஒரு ஆம்லெட் வேணும், சீக்கிரம். என்ன நீ, என்ன நடக்குதுங்க? ஏன், என்னாச்சு? அதிசயமா இருக்கு. பவித்ராக்கு ஆம்லெட் எல்லாம் வைக்கிறீங்க, அதுவும் அர்ஜுனுக்கு கூட வைக்காம? எல்லாருக்கும் வச்சேன், அவளும் இருந்தா, அதனால அவளுக்கும் ஒண்ணு வச்சேன். திடீர்னு உங்களுக்கு என்ன அப்படி ஒரு கரிசனம் அவ மேல? கரிசனமா? அதெல்லாம் எனக்கு தெரியல ஜோதி. ஆனா என் வீட்டுக்காரர் இனிமே அந்த தப்ப செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்ததுக்கு அவளும் ஒரு காரணம். இத்தனை நாள் இல்லாம எங்கிருந்தோ இந்த தப்பான பழக்கம் அவருக்கு வந்துருச்சு. அதை இனிமே அவரு செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு இவ அவரை சத்தியம் பண்ண சொன்னதுதான் காரணம்னு தோணுது. எனக்கே கூட அது தோணாதப்போ அவளுக்கு இது தோணிருக்குல்ல. அதுவும் அவரால மீறவே முடியாத மாதிரி அத்தை மேல சத்தியம் பண்ண சொல்லியிருக்கா. அந்த வகையில தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒரு நல்லது பண்ணிட்டா ஜோதி. அப்படின்னா அவ மேல இருக்க கோவம், வெறுப்பு எல்லாத்தையும் அப்படியே அடியோட மறந்துட்டேன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜோதி. ஏதோ இப்போ அவ நல்லது பண்ணிருக்கா. அந்த நல்லதுக்கு நானும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால ஆம்லெட் வச்சேன், அவ்வளவுதான். சரி, அந்த ஆம்லெட் எடுத்து வை, அர்ஜுன் வெயிட் பண்றான்.